கோவை மக்களே கவனம். வர ஜூன் 28ஆம் தேதி போலியோ சொட்டு மருந்து முகாம் நடக்க போகுது நம்ம கோவை மாவட்டத்துல. கிராமப்புறம் நகர்ப்புறம் சொல்லிட்டு மொத்தம் 1615 இடங்கள்ல மையங்கள் அமைச்சு நடத்த போறாங்க. அது மட்டும் இல்லைங்க, பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட்னு மக்கள் அதிகமா கூடும் 32 இடங்கள்ல சிறப்பு மையம் அமைச்சு நடத்த போறாங்க. உங்க வீட்டுல 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் இருந்தா போலியோ சொட்டு மருந்து கண்டிப்பா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது இருந்ததுன்னா அந்த இடத்துல போய் உங்கள் சந்தேகத்தை கிளியர் பண்ணிட்டு கூட நீங்க எடுத்துக்கலாம். உங்க ஏரியால போலியோ சொட்டு மருந்து முகாம் எங்க நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோவை குட்டிஸ் இருக்க ஒவ்வொரு வீட்டுக்கும் ஷேர் பண்ணிட்டு இந்த மாதிரி யூஸ்ஃபுல் அப்டேட்ஸ்க்கு பிரதீப் உதயகுமார் பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. கோவை மக்களே கவனம். வர ஜூன் 28ஆம் தேதி போலியோ சொட்டு மருந்து முகாம் நடக்க போகுது நம்ம கோவை மாவட்டத்துல. கிராமப்புறம் நகர்ப்புறம் சொல்லிட்டு மொத்தம் 1615 இடங்கள்ல மையங்கள் அமைச்சு நடத்த போறாங்க. அது மட்டும் இல்லைங்க, பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட்னு மக்கள் அதிகமா கூடும் 32 இடங்கள்ல சிறப்பு மையம் அமைச்சு நடத்த போறாங்க. உங்க வீட்டுல 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் இருந்தா போலியோ சொட்டு மருந்து கண்டிப்பா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது இருந்ததுன்னா அந்த இடத்துல போய் உங்கள் சந்தேகத்தை கிளியர் பண்ணிட்டு கூட நீங்க எடுத்துக்கலாம். உங்க ஏரியால போலியோ சொட்டு மருந்து முகாம் எங்க நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோவை குட்டிஸ் இருக்க ஒவ்வொரு வீட்டுக்கும் ஷேர் பண்ணிட்டு இந்த மாதிரி யூஸ்ஃபுல் அப்டேட்ஸ்க்கு பிரதீப் உதயகுமார் பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.